கண்ணி வேலையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை. எப்பதாங்க எங்களுக்கு ஒரு நலங்காலம் பிறக்கும்? ஒரே பயத்துல உட்காந்துருக்கோங்க. எப்ப வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கு. புரியுது. கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரி கிரக நிலைகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு. அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் தான் இருக்க போது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் நான் உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் கொடுக்க போறேன். மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. கன்னிராசி கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது கன்னிராசிக்கு எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கு. அதுதான் உண்மை. நீங்க பார்க்காத பிரச்சனை இல்ல, படாத வேதனை இல்ல, படாத கஷ்டமும் இல்லை. ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதுன்னா, அது வேலையில இன்னும் ஒரு நிலையா இல்ல, ஒரு ஸ்டேபிளா இல்ல. இருக்கிற வேலையை எப்போ போயிடும்ன்ற அளவுக்கு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, தினமும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கையில கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? இந்த ஏப்ரல் மாதம் ஏதாவது ஒரு மாற்றங்களோ இல்ல உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் புதுமையா வருமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. ராசிக்கு 7ல உங்களுக்குன்னே போய் உட்கார்ந்து இருக்காரு சனி பகவான். சனி போய் திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி உங்களுக்கு ராசில இருந்து 7ஆம் இடத்துக்கு போய் 1.5 வருஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட. இப்போ யாரு இருக்காங்க? சனி மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சனியோட ஒரு 2 பேர் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஒண்ணு தலைவன், கிரகங்களின் தலைவனான சூரியன், இன்னொருத்தர் பேச்சாளரான புதன். சோ இந்த 3 கிரகங்களும் ராசில இருந்து 7ஆம் வீட்டுக்கு போகுது. ராசில இருந்து 8ஆம் வீட்டுக்கு யார் இருக்கா? அஷ்டமஸ்தானத்துல பிரச்சனையை கொடுக்குற இடத்துல இப்ப யார் இருக்கா அப்படின்னா இந்த சூரியன் சுக்கிரன் தான். இந்த சூரியன் சுக்கிரன் தான் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ், உங்களுடைய பாசஸ் கிட்ட இருந்து இல்ல உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட இருந்து பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமா இருக்கிறது இந்த 8ஆம் பாவம். அதுலயும் இந்த கிரகங்கள் இதெல்லாம் பண்ணும். அடுத்து 10ல குரு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு வகையில பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு 4-5 மாசமா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு குரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஸ்டடியா அப்படி அப்படியே மேல கொண்டு போறாரு. ஆனா நீங்க இன்னும் முழுசா மேல போகல. ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. ஓகே, நம்ம இந்த இடத்த இந்த டைம் பீரியட்ல இப்ப போய் நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எல்லாமே இருக்கு. பட் இன்னும் அதை நீங்க அச்சீவ் பண்ணல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை கண்டிப்பா நீங்க கன்னிராசிக்காரங்க ஒத்துக்கணும். அடுத்து 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கரியர்ல ஒரு வித டென்ஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 7ல சனி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பிரச்சனை. பிளஸ் அந்த சனி உங்களுடைய ராசியை பாக்குறது செகண்ட் பிரச்சனை. ஸோ டிலே பண்றது, தடை பண்றது, வந்த வேலையும் உங்களுக்கு கொடுக்காம அதை இன்னொருத்தருக்கு மாத்துறது, டிப்ரெஷனை கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு வகையில சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பட் என்னன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ற வகையில குரு இருக்காரு. ஓகேவா? சப்போர்ட் பண்ற வகையில குரு இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி குரு உங்களுக்கு வக்ரமா இருந்தாரு. நோ ரிசல்ட்டே இல்ல, அதான் உண்மை. பட் இப்போ குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகி இப்ப ஃபார்வர்ட்ல அப்படியே உங்களுக்கு மூவ் ஆறதுனால ஸோ கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நீங்க எதிர்பார்த்த குரோத் கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்குற ஹெல்ப் கிடைக்கும். குரு அப்படின்னாலே உதவிங்க, குரு அப்படின்னாலே வழிகாட்டிங்க. அப்ப ஏதோ ஒரு வழிகாட்டி நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போறாங்க. உங்க கஷ்டத்தை துடைக்க ஒருத்தர் வரதான் போறாங்க. கவலையே படாதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் குரு பகவான் ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புவாரு. கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. எப்பயுமே வாழ்க்கையில சனி கொடுக்கறதுக்கு முன்னாடி சோதனையை கொடுத்துட்டு தான் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுக்கறவர் தான் குரு. ஸோ குரு கொடுக்கறது வேற, சனி கொடுக்கறது வேற. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ குரு பகவான் உங்களுக்கு அடுத்து 10ல இருக்காரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு 11 பதவி உயர்வு, ப்ரமோஷன், வெளிநாட்டு வாழ்க்கை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை 12ஆம் வீடு, வெளிநாட்டு தொடர்பு, அயன சயன போக மோட்சஸ்தானம் 12ஆம் வீடு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே குருவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நல்லதான் இருக்கு. அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்கு எங்க 7ல சனி உட்கார்ந்துருக்கு, என்னத்த பண்றது?
பொண்டாட்டிக்காரி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா எங்க என் ஹஸ்பண்ட் குடும்பத்தையே பார்க்க மாட்டுறாரு எங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித டிப்ரெஷன், பேர்டன், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து இந்த அடுத்து ஒரு 1.5 வருஷம். பட் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னா, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு வகையில பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல இப்ப புதன் போய் உட்காந்துருக்காருல, உங்க ராசிநாதன் போய் அங்க போய் உட்காந்துருக்காரு. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் இப்ப காது கொடுத்து கேட்பாங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் சரி என்னதான்ப்பா பிரச்சனை, என்னத்துக்கு தான்ப்பா அப்படி கத்திக்கிட்டு இருக்க காலையில எழுந்ததுல இருந்து அப்படின்னு கேட்டுட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு முடிவுக்கு கொண்டு வர மாதம் இந்த மாதம். உங்க பிரச்சனை ஓரளவுக்கு ரொம்ப எல்லாம் முடிவுக்கு வராது, ஆனா கொஞ்சம் ஒரு 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 100% ஒரு 20-30% ஓகேப்பா எனக்கு கொஞ்சம் அப்படி நிம்மதியா இருக்கு, என் பொறுப்பை கொண்டு போய் நான் இப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே அவர் பாத்துக்கிட்டோம், அப்பாடா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வரும். கண்ணி எப்பயுமே புதன் சம்பந்தமான ஒரு வீடு இல்லையா? சோ புதன் அப்படின்னாலே வந்து பாருங்க, அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில தான், தொலைநோக்கு சிந்தனையில தான் அவங்க இருப்பாங்க. எப்பயுமே அப்படிதான், புதன் எப்பயுமே அப்படிதான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஆப்போசிட்ல வர உங்களுடைய பார்ட்னரா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே உங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வித குறைபாடுலே தான் இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்க ராசிக்கு 7 என்னது மீனம். அவங்க ஓவர் இமேஜின் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு என்னங்க இவ்வளவு இமேஜின் பண்றீங்க, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையங்க அப்படின்னு கேட்பீங்க. சோ அந்த ஒரு தாட் ப்ராசஸா இருக்கட்டும், அந்த ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், அந்த ஒரு புரிதலா இருக்கட்டும், ஒரு வித டிஸ்டன்ஸ்லயே தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 7 மீனமா இருக்கு அந்த ஒரு இது. பட் குரு பலம் வந்துருச்சா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா இந்த ஏப்ரல் மாதம் நம்ம பார்க்கும்போது? எஸ், பாசிபிள் இருக்கு. யூ கேன் ப்ரிப்பேர். இந்த மாதத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏப்ரல் மாதம் நல்லா இருக்கும். இதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப வருதோ அதை நான் அப்ப சொல்றேன். இந்த ஏப்ரல் மாதம் குருபலம் உங்களுக்கு இருக்கு. குரு வக்ரமாயி இப்ப நேர்கதிக்கு போறதுனால உங்களுக்கு அந்த குருபலம் நிச்சயமான முறையில வந்து இருக்கு. நல்லாவே இருக்குங்க, கவலைப்படாதீங்க. ஏப்ரல் மாதம் ஒரு சில விஷயங்கள் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து பெருமாளை அதிகமா வணங்குங்க. உங்களுடைய ராசிநாதனான மகாவிஷ்ணு, அதுவும் சைன கோலத்துல இருப்பாரு பாத்தீங்களா, படுத்துக்கிட்டு கடல் அந்த மாதிரி கடலோரம் இருக்கக்கூடிய பெருமாள் இருந்தா அவரை நீங்க வழிபடுங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களால அவ்வளவு தூரம் போயிலாம் என்னால முடியலங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் எல்லாம் நீங்க வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து இந்த மாதமே நீங்க பாப்பீங்க. நினைத்த காரியம் வெற்றி பெறும். 100% இல்லைனாலும் 99% உங்களுக்காக நான் சொல்லுவேன். தேங்க்யூ. சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.